குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி 30/12/2025 டிசம்பர் மாதம் செவ்வாய்க்கிழமை, விசுவாவசு வருடம் மார்கழி மாதம் 15ஆம் நாள், ஏகாதசி. ஏகாதசி திதி தியாஜிதம் சித்தயோகம் வைகுண்ட ஏகாதசி. சகல விஷ்ணு ஆலயங்களிலும் பரமபத வாசல் சொர்க்க வாசல் திறப்பு. நாங்கள் விடிய காலம் 3 மணிலேருந்தே 4:45 எல்லா கோயிலையும் திறந்துட்டாங்க. ஸ்ரீரங்கத்திலேருந்து எல்லா கோவில்லையுமே திறந்துருந்தாங்க. எல்லாமே நாங்கள் டிவியில் பார்த்தோம். திருப்போரூர் முருகன் பெருமான் பாலாபிஷேகம். சூரிய உதயம் 6:24, தனுர் நாளிகை 3:58, திதி ஏகாதசி திதி. இன்றைய கிரக நிலவரம்: மேஷம் ரிஷபத்தில் 1 இல்லை, மிதுனத்தில் குரு, கடகத்தில் 1 இல்லை, சிம்மத்தில் கேது, தனுசில் சூரியன் புதன் செவ்வாய் சுக்கிரன், சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன், கும்பத்தில் சனி ராகு. பகைவர்களை தவிர்க்க இயலாது. அதன் மூலமாக நாம் நிறைய கற்றுக்கலாம் அப்படின்னு இதில் சொல்லியிருக்கு. நல்ல நேரம் என்கின்ற சுபகாரிய 7:45 to 8:45, மாலை 4:45 to 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 10 to 11, மாலை 7:30 to 9. சூளம் படக்கு, பரிகாரம் பால், கரணம் 7:30 to 9. ராகு காலம் 3 to 4:30, குளிகன் 12 to 1:30, யமகண்டா 9 to 10:30. சந்திராசிரமம் அஸ்த நட்சத்திரத்துக்கும் சித்திர நட்சத்திரத்துக்கும் சந்திராசிரமம். புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம், இறை சிந்தனையில் இருங்கள். மேஷம் ஊக்கம், ரிஷபம் சிந்தனை, மிதுனம் ஆர்வம், கடகம் நிறைவு, சிம்மம் மறதி, கன்னி மேன்மை, துலாம் யோகம், விருச்சிகம் சலனம், தனுசு ஆதாயம், மகரம் மகிழ்ச்சி, கும்பம் தேர்ச்சி, மிதுனம் பரிசு. கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள்: ரிஷபம், சிம்மம். இந்த ராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டும். இன்னைக்கு அத்தனை பேரும் சொர்க்கவாசல் வழியாக 10 நாள் திறந்துருப்பாங்க. நீங்கள் எப்போ போகிறீங்களோ போயிட்டு வாங்க. ஆனால் கூட்டத்தில் இது பண்ணாதீங்க, ஜாக்கிரதையாக போயிட்டு வாங்க. இங்கே இதை நீங்கள் செய்யுங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்களாம் போவோம். சேலம் கோட்டை பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு அந்த தாயக்கட்டை, பரமபதம், அந்த இது எல்லாமே வாங்கிட்டு வருவோம். கரும்பு எல்லாம் விற்கும், நாங்கள் வாங்கிட்டு வருவோம். நீங்களே என்ன வாங்கிட்டு வருவீங்கன்னு சொல்லுங்கள், நாங்களே எல்லாம் செய்வோம். இன்று மார்கழியின் 15ஆம் நாள். செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வெங்கடவா, நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பயிரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனும். மார்கழி மாதத்தினோட டிசம்பர் 30. சுப நாள் மகர ரவி. புத்திரத்த ஏகாதசி, சர்வ முக்கோடி வைகுண்ட ஏகாதசி, சாட்சிச மன்வாதி அவமாகம். ரொம்ப முடியல. ஏ ரங்கநாதா ஸ்ரீரங்கநாதா, ஏன் மறந்தாய் ரங்கநாதா. அனைவருக்கும் புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள். ஏ ரங்கநாதா. அரையர் சேவை மூலமாக 3 கோவில ஆழ்வார் திருநகரி, ஸ்ரீரங்கம், இதில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் அந்த 4000 திவ்ய பிரபந்தத்தை இது பண்ணுவாங்க. ஏ ரங்கநாதா ஹரிநாராயண கோவிந்தா கோவிந்தா ஹரிநாராயணா. பச்சை ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய. பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் செங்கல் அச்சுதா அமரரேந்தி.
பச்சைமா மலைபோல் மினி பவளவாய் கமலச் செங்கண் அச்சுதா அமரர் ஏறே ஆயிரதம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான்போய் இந்திர லோகமாலும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே. இனிதிரை திவலை மோத எரியும் தன் பாலை மீதே தனிகிடத் தரசு செய்யும் தாமரை கண்ணன் எம்மான் கனியிருந்தனைய செவ்வாய்க் கண்ணனை கண்ட கண்கள் பனியரும் புதிரு மாலோ என் செய்தேன் பாவி ஏனே. பாயநீர் அரங்கம் தன்னுள் பாம்பனை பள்ளிகொண்ட மாயனார் திருநல் மார்பும் மரகத உருவும் தோளும் தூய தாமரை கண்களும் துவரிதழ் பவளவாயும் ஆயசீர் முடியும் தேசும் அடியரோர் அகலலாமோ. இப்படி 4000 திவ்ய பிரபந்தத்தை இனிய தமிழாக அரையர் சேவை மூலமாக எம்பெருமான் சேவை சாதித்து கொண்டிருக்கிறார். அதை கேட்கின்றார். அவர்கள் விண்ணப்பம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆச்சாரிய பெருமக்களும் எம்பெருமான் 1000 மண்டபத்திலே வீட்டிலிருந்து அதை செய்து கொண்டிருக்கிறார். நேற்று கிளிவாகனத்திலே பரமபத வாசலை திறந்து அவர் இது பண்ணியிருக்கார். ஆழ்வார் திருவடிகளே சரணம், ஆண்டாள் திருவடிகளே சரணம். இந்த வைகுண்ட ஏகாதசி உருவாவதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்தார் திருமங்கை ஆழ்வார். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. பாஞ்சராத்திர ஆகம விதிப்படி ஸ்ரீரங்கத்தில் நடக்கும். 2 வைகானசம் பாஞ்சராத்திர வைகானச விதிப்படி திருப்பதி ஸ்ரீவல்லிக்கணியெல்லாம் அங்கே அதான் நடக்கும். அந்த ஒரு ஆகம விதிகள் என்னங்கிறது இது பண்ணுவாங்க. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன், நல்ல தகவல் தரேன். என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இன்றைக்கி வேறு எந்த இதுவுமே இல்லை. கோவிந்தா 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 கோவிந்தா, ஹரிநாராயணா ஹரித நலம் தரும் நாமம் நாராயண நாமம். அவரோட சிந்தனை மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. அதனால் நீங்களும் அது மாதிரி செய்யுங்க, இருங்க. மனசு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. நம்மளோட கஷ்டங்கள் நிச்சயம் தீர்ப்பாருங்கிற நம்பிக்கையில். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.